ஹே மை ஃபேமிலிஸ், நம்ம ஹோட்டலுக்கு போனால் இட்லிக்கு எப்பயுமே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி அந்த மாதிரி வைப்பாங்க. பொடி இருக்குமா அப்படின்னு ஏக்கத்தோடு தேடுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி பிடிச்சவங்க யாராக இருந்தால் மறக்காமல் சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இட்லி பொடியை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு கப் வந்து நான் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன், முழு உளுந்து. கருப்பு உளுந்து கிடைச்சா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது இல்லை, ஸோ அதனால் கிடைச்சா கூட ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மிலே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் டர்ன் ஆனோன்னா இதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதே கப்பில் அரை கப் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே நல்லா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டாகவே நம்ம சிம்மில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். அவசரமாக பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் கூட தூக்கிடாதீங்க, அப்புறம் தீஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பொடி வந்து கசக்கிற மாதிரி ஆகிடும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணோன்னா பர்ஃபெக்டான இட்லி பொடி சூப்பராக செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். எந்த அரிசி வேணாலும் உங்கள்கிட்ட நீங்கள் இருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு இட்லி பொடிக்கு மெயின் நல்லா இருக்கணும், இட்லி பொடி டேஸ்ட்டாக வரணும்னா தான் வந்து மோஸ்ட்டு சொல்லலாம். ஏன்னா போட்டால் அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லா பொரியிற வரைக்கும் விட்டுட்டு, ப்ரெக்னென்சியாக இருக்கவங்க வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க, ஸோ அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். 20 பல் பூண்டு சின்னதாக இருக்கனால ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணால் போதும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு, பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை அதையும் ஒரு 2 கொத்து போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை நைஸாக வேணாலும் நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த பொடி இட்லி செஞ்சு சாப்பிட்றப்ப இந்த பொடியை வச்சு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.